Hi friends, welcome to Sanjaya Study Circle. டிசம்பர் 12 and 30 கண்டபஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் 10 and 11 கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which is the theme for Human Rights Day in 2023? Freedom, equality and justice for all. Second question, what is the abbreviation of MG Nareka? Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act 2005. டுடேக்கான ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். இந்தியன் கோர்ட் கன்ஃபர்ம்ஸ் எண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் காஷ்மீர். பைடன் அன்லைக்லி டு விசிட் இந்தியா ஆன் ரிபப்ளிக் டே. இஸ்ரோ டு புட் ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட் ஆன் மூன் பை 2040. ஃபர்ஸ்ட் ஹெட்லைன், ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செல்லும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370. இது 2019 ஆகஸ்ட் 15 ரத்து பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் ஒரு தனி மாநிலமாக பிரிஞ்சிருக்கும். தற்போது உச்சநீதிமன்றம் அது ரத்து செல்லும் என்று தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு விரைந்து மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அடுத்த செப்டம்பர் 30 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வழங்கிய சிறப்பு அந்தஸ்து 370 சட்டப்பிரிவு படி பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, தகவல் தொடர்பு இந்த துறைகளை தவிர ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் தாங்களாகவே ஒரு சட்டத்தை விடுத்துக் கொள்ளலாம்னு அனுமதிக்கப்பட்டது. அதோட தனி கொடியும் வடிவமைத்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க யாருமே அங்கே போயிட்டு சொத்து வாங்க முடியாது. சொத்துரிமை மறுக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 இந்த பிரிவு ஒரு தற்காலிகமான நடைமுறை தான். அதில் இருக்கும் அரசியல் நிர்ணய சபை என்பதும் ஒரு நிரந்தரமான அமைப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 370 பிரிவை ரத்து செய்யும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெட்லைன், குடியரசு தின தலைமை விருந்தினராக ஜோ பைடன் பங்கேற்பு இல்லை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பங்கேற்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் 2024 இந்தியா குவாட் உச்சி மாநாடு நடத்த போது அந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பார் என்று சொல்லியிருக்காங்க. இந்த குவாடு பார்த்தீங்கன்னா சீனாவோட ஆதிக்கத்துக்கு எதிராக தான் இந்த குவாட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் 4 கண்ட்ரி உறுப்பினராக இருப்பாங்க. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். இந்த குவாடு 2007 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2023 ஜப்பான் தலைமை ஏற்றிருக்காங்க. 2024 நம்ம இந்தியா தலைமை ஏற்க உள்ளது. நெக்ஸ்ட் ஹெட்லைன் பார்க்கலாம். 2040க்குள் இந்தியா விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்ப திட்டம். 2040 நிலவுக்கு இந்தியாவிலிருந்து முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் அனுப்பப்படுவார்கள் என இஸ்ரோ தலைவர் எஸ் சோமநாத் தெரிவிச்சிருக்காரு. சந்திரயான் 3 அனுப்புனாங்கல்ல, அது நிலவோட தென் துருவத்தில் வெற்றிகரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அந்த சந்திரயான் 3 தரையிறங்கிய நாள் தான் ஆகஸ்ட் 23. அந்த நாளை ஆண்டுதோறும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடி அறிவிச்சாரு. அதே மாதிரி ஆதித்யா L1 இது சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. இது செப்டம்பர் 2 அனுப்பியிருப்பாங்க. தற்போது லாக்ராஞ்ச் பாயிண்ட்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். ககன்யான் திட்டம் பார்த்தீங்கன்னா 2024க்குள்ள விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் மூலம் 2 முதல் 3 வீரர்களை கொண்ட குழு பூமியின் தாழ்வட்ட பாதையில் 3 நாட்கள் பயணிக்க உள்ளனராம். 2035க்குள் இந்தியாவுக்கான பிரத்யேக விண்வெளி மையம் அமைக்க பிரதமரால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம். மேலும் 2040க்குள் இந்தியாவிலிருந்து முதன்முறையாக நிலவுக்கு விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டமும் செயல்படுத்த உள்ளதாம்.
அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மோகன் யாதவ் டு பி நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேஷ். Bhanjanlal Sharma to be new Chief Minister of Rajasthan. Today question பார்க்கலாம். Which article has given special status to Jammu and Kashmir? Second question. When India will send humans to moon? Thank you friends.